ஜோதிடத்தில் எத்தனையோ வகை இருக்குன்னு இப்போ நம்ம பார்த்தோம். அதே மாதிரி தான் ஆரூடம் அப்படின்னு சொல்ல ஜோதிடத்தில் அது ஒரு வகை. ஆரூடம் அப்படி சொல்லக்கூடிய அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தீப ஆரூடம் அப்படின்னு ஒரு ஜோதிடம் இருக்குது. அந்த காலத்தில் விளக்கு வச்சு பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க. தீப ஆரூடம் நிறைய பேர் திருமண பொருத்தம் இந்த விளக்கு வச்சு பார்ப்பாங்க. 2 குண்டானில் என்ன பண்ணுவாங்க, விளக்கை மூடிட்டு எந்த குண்டானில் இவங்க இந்த பொண்ணு பையனுக்கு பொருந்தி இருக்கா அப்படின்னு பார்க்குறத சின்ன குழந்தைய விட்டு தொட சொல்லுவாங்க. அதில் தீபம் இருந்தால் அந்த ஜாதகம் பொருந்தி வருது அப்படின்னு அந்த விளக்கு வச்சு பார்க்கறது அப்படின்னு அந்த காலத்தில் கிராமத்துலலாம் அதை வச்சு பார்த்தே கல்யாணம் பண்ணி நிறைய பேர் நிறைய குழந்தைகள் பெற்று நிறைய பணம் பட்டம் பதவியெல்லாம் சம்பாதிச்சு பேரும் புகழோட பேர பிள்ளைங்க பேத்திலாம் எடுத்து நிறைய பேர் நல்லா வாழ்ந்துருக்காங்க. ஆனால் இந்த தீப ஆருடம் அந்த மாதிரி கிடையாது. இது வேறு. காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து சுவாமிக்கு படத்தெல்லாம் தொடச்சிட்டு நல்ல ஜம்முன்னு ஊதுவத்திலாம் ஏற்றி வச்சு ஒரு தீபம் ஏற்றி வைக்கணும். இந்த தீபம் ஏற்றும் போது நல்ல திரி 2 திரி போட்டு அந்த திரி நல்ல ஜோதியாக எரியும் போது எதிரில் உட்காந்து அந்த தீபத்துக்கு எதிரில் நீங்கள் என்ன விஷயம் வேணும், வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நினச்சி உங்கள் கண்ணு திறந்து நீங்கள் அந்த தீப ஒளியை பார்த்தீங்கன்னா அந்த ஜோதி வலது பக்கமாக வந்தால் அதற்கான ஒரு பலனும், இடது பக்கமாக வந்தால் ஒரு பலனும், அதை நீங்கள் பார்க்கும்போது அந்த ஜோதி மறைஞ்சி திரிஞ்சு எரிந்தால் அதற்கு ஒரு பலனும், அதே மாதிரி தீபம் பெருசாயிட்டா அதற்கு ஒரு பலனும், அதே மாதிரி அந்த தீபத்தில் தேவையில்லாத அந்த ஜோதி ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு பலனும் தீப ஆருடத்தில் நிறைய இன் டீட்டெயில் எழுதி வச்சுருக்காங்க. அந்த தீபம் எப்படியெல்லாம் நீங்கள் கையாளணும், எப்படிப்பட்ட எண்ணெயில் தீபம் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நல்லெண்ணெயில், நெய்யில், அதே மாதிரி கடுகு எண்ணெயில் போடணும் அப்படின்னா அவங்க ஒன்று ஒரு விதமான ஒரு எண்ணெய்கள். அந்த தீபம் அதுவும் காலையில் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தீப ஆருடம் பார்க்கணும். அது பார்க்குறவங்க ரொம்ப தெளிவாகவும் விரதம் இருந்து அவங்க அதற்கு உண்டான நியம நிஷ்டைகளோட விளக்கு ஏற்றி இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கி அந்த தீபம் ஏற்றி வழிபட்டால் அற்புதமான பலன் கிடைக்கும்னு அந்த காலத்தில் அவங்க நம்பியிருக்காங்க. அந்த தீப ஆருடம் சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் அதை ப்ராக்டிஸ் பண்ணி தீப ஆருடம் சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு வழி காமிச்சிருக்காங்க. ஆகவே இப்படியும் ஒரு தீப ஆருடம் இருக்குங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேசுவோம்.